திருச்செந்தூர்ல ஜோசப் விஜய் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. இந்த பயணம் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகம் சார்ந்த அடுத்து சீரடிக்கு அவர் போறாருங்கிற அப்படின்னு வர தகவல். ஸோ இதெல்லாம் எது சார்ந்தது, இதன் பின்னணி என்ன? Born in a Christian family does not bar you to believe in other religions. அவர் கிறிஸ்டியன் பை பர்த். பட் அவரை பொறுத்தவரையில் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிற ஒரு செக்யூலர் மைண்ட் செட் உள்ளவர். அதனால தான் அவர் செக்குலர் ஐடியாலஜி சோசியல் ஜஸ்டிஸில் ரொம்ப அழுத்தமாகவும் உறுதியாகவும் இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் கொடைக்கானல் துபாய்க்கு சுற்றுலா போயிருக்காங்க, இன்ப சுற்றுலா. சேகர் பாபு படகு சவாரிலாம் விடுறாரு. இவர் கடவுளை வேண்டி இருக்காரு, நல்லபடியாக இந்த தேர்தல் முடியணுமே, பிரச்சனை இல்லாமல். ஏன்னா இதே எலெக்ஷன் முன்னால போயிருந்தாருன்னா கதை கட்டியிருப்பாங்க. அரசியலுக்காக பண்றாங்க. அதாவது இந்துக்கள் ஓட்டை வாங்க பண்றாரு, முஸ்லீம்கள் ஓட்டை. ஆனா ஸ்டாலின் கிறிஸ்துவ பேராயர்களெல்லாம் சந்திச்சு போட்டோ எடுத்துக்கலாம். அது மதச்சார்புக்கு எதிரானது இல்லை. சேகர் பாபு முருகன் மாநாடு நடத்தலாம், 4000 குடமுழுக்கு நடத்தினேன்னு சொல்லிக்கிட்டு பெரியாரின் சீடர்கள் அதை பிரபலப்படுத்திக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் அதை செஞ்சாருன்னா உடனே இவரை பாருங்க ஓட்டுக்காக மத உணர்வை தூண்டுறாருன்னு எவனாவது ஒரு போய் பிஎல்ஐ கேஸ் கூட போடுவாங்க. இப்போ இந்த குழந்தைகள் விஷயத்தெல்லாம் பாருங்களேன், சைல்டுங்களை, அதாவது சில்ட்ரனை யூஸ் பண்ணிட்டு அவராக யூஸ் பண்ணார். நக்கீரன் கோபால் அவர்கள் அந்த டேர்மை எடுத்தே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு. அது சட்டப்படியும் குற்றம். தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் விஜய் பயன்படுத்தி இருக்கிறாரு. நக்கீரன் கோபால் ஒரு திமுகவினுடைய சொம்பு தூக்கிங்க. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறது தகுதி இல்லாத ஆள். விஜய் எந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணாரு? அவர் பரப்புரையில் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் ஒரு ட்ரெஸ் கோடு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை இளைஞர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, பிஜேபியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸோட ட்ரெஸ் கோடை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சிருக்கிறாரு விஜய். நீங்கள் பரவாயில்ல, இதாவது ஆர்எஸ்எஸ் கோடுறாங்க. ஒரு ஆள் திமுகவுக்காக பேசிட்டு இருக்கிற ஒரு ஊடகவியலாளர் தாவேக்கா ஜெயிக்க போது அதுக்கு காரணம் பாஜக இவிஎம்ஸை மிஸ்யூஸ் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்குது. எனக்கு என்ன சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. அதாவது கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு வெண்ணெய் உருகி கண்ணை மறைக்கும் போது போய் பிடிச்சிக்குவானா நான் ஒரு முட்டாள். ஏன்னா நீ வெண்ணெய் வைக்கும் போதே பிடிக்கலாம. அது போல இப்படி பண்றவங்க ஏடிஎம்கேக்கு அதை ஹெல்ப் பண்ணி என்டிஏக்கு வெற்றியாக்க மாட்டாங்களா? 2 நாளா இவங்க கதறல்கள் கேட்டால் உள்ளுக்குள் உதறல் ஏற்பட்டிருப்பது எனக்கு தெரிகிறது திமுக ஆட்களுக்கு. செந்தில்வேல் அவர்கள் கூட ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, எடப்பாடியில் அதிமுக தான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட வேலை தான் அது. இதில் விஜய்க்கும் உடன்பாடு இருக்குது. அதிமுகவுடைய ஒரு வேட்பாளர் ஜெயிக்க வைக்க விஜயோட காம்ப்ரமைஸ் பண்ணுற பிஜேபி சாத்தூரில் நிற்கிற அவங்க கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை எதிர்க்கிற தாவேக்கா வேட்பாளரை வாபஸ் வாங்க பேச மாட்டாங்களா? என்னங்க இது கூத்து? நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. திருச்செந்தூரில் ஜோசப் விஜய் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ அவருடைய அந்த கடவுள் பக்தியை பற்றி நாங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டோம். ஸோ இந்த பயணம் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகம் சார்ந்த அடுத்து சீரடிக்கு அவர் போகிறாருங்கிற அப்படின்னு வர தகவல். ஸோ இதெல்லாம் எது சார்ந்தது, இதன் பின்னணி என்ன? ஒன்றும் இல்லைங்க, இது பின்னால் அரசியல் இல்லைங்க, ஆன்மீகம் தான் இருக்குது. விஜயை பொறுத்தவரையிலே ஒரு ரிலீஜியஸ் பர்சன் தான். ஆனால் என்னென்னா அவர் எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்கிறவர். கிறிஸ்மஸ் விழா நடத்துவார், இந்துக்கள் விழாவில் கலந்துக்குவார், முஸ்லீம் நோன்பு இருந்து அதை பண்ணுவார். அதனால் அவரை பொறுத்தவரையில் மேபி நான் நினைக்கிறேன், எனக்கு இது தெரியாது, தேர்தல் முடிஞ்ச பிறகு சில பிரார்த்தனைகள் வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். நல்லபடியாக இந்த தேர்தல் முடியணுமேன்னு சொல்லிட்டு அது நல்லபடியாக முடிஞ்சதால் அவர் இந்த இது இன்றைக்கி போனது விஸ்வரூப தரிசனத்துக்கு போனார் போல இருக்கு. அடுத்தது நீங்கள் சொல்கிறீங்க சீரடி, இந்த மாதிரி பல இடங்களுக்கு போவாங்க. அதாவது சோபா அவங்க அம்மா விஜய் அம்மா சென்னையில் ஒரு அம்மாவுக்காக இவர் தான் கட்டி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்க ஃபேமிலியே ஒரு ரிலீஜியஸ் தான். அதாவது born in a Christian family does not bar you to
பிலீவ் இன் அதர் ரிலிஜன்ஸு. அவர் கிறிஸ்டியன் பை பர்த்து. ம். பட் அவரை பொறுத்தவரையில் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிற ஒரு செக்குலர் மைண்ட் செட் உள்ளவர். அதனால தான் அவர் வந்து செக்குலர் ஐடியாலஜி சோசியல் ஜஸ்டிஸில் ரொம்ப அழுத்தமாகவும் உறுதியாகவும் இருக்கிறார். ஒரு ஊசலாட்டம் இல்லாமல் இருக்கார். பாஜகவை அவர் வந்து கடுமையாக எதிர்ப்பதற்கு ஒரு காரணமும் இதுதான். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துது, மதவெறியை தூண்டுது, பிற மதங்களை வந்து இழிவுபடுத்துது, அழிக்க பார்க்குதுன்றது தான் அது எசன்ஸ் ஆஃப் இஸ் அப்போசிஷன். டெஸ்பைட் அதர் திங்ஸ், எக்கனாமிக் பாலிசி ப்ரோ புவர் இல்லாமல் ப்ரோ ரிச் இருக்குது, இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பேசிக்கலாக அவர் வந்து இந்த கட்சி பாஜக என்பது சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் செக்குலரிஸுக்கும் அந்த வேல்யூஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அது இந்த தேசத்துக்கே எதிரானது, மக்களுக்கு எதிரானது, மக்களை பிளவுபடுத்துதுன்ற அந்த ஸ்ட்ராங் ஐடியாலதால் தான் வேசிலேஷன் இல்லாமல் அவர் வந்து இந்த பாஜக கவர்மெண்ட்டை எதிர்க்கிறார். டெஸ்பைட் அதனுடைய அழுத்தம் எவ்வளோ இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டை வச்சு எந்த அளவுக்கு சீரழிச்சாங்க, இன்றைக்கி எந்த லெவலுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி ஏதோ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொன்னாங்க. படம் பார்த்துட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் இன்னை வரைக்கும் இது வரைக்கும் வந்ததா தெரில. வந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஆல்ரெடி அந்த படம் சந்திச்சிடுச்சு. ஏன்னா ஓடிடிலலாம் போட்டால் இது செகண்ட்ஸ் மாதிரி தான் எடுப்பான். ஆல்ரெடி ஆன்லைனில் வந்த ஒரு படத்தை புது படம்னு எடுத்துக்க மாட்டான் யாருமே. எத்தனை பேர் பார்த்தாங்க அது வேறு விஷயம். பட் ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு இல்லைங்களா. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு அழுத்தம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, உளவியல் ரீதியாக அவர் தெளிவாக பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருப்பதற்கு காரணம் இது தாங்க. அதாவது எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கம், இதில் அவர் உறுதியாக நம்புகிறாரு. ஸோ பார்ட் ஆஃப் இட் அவர் இன்றைக்கி பிரார்த்தனை தேர்தலெல்லாம் முடிஞ்சதால் மற்றவங்கெல்லாம் கொடைக்கானல், துபாய்க்கு சுற்றுலா போயிருக்காங்க, இன்பச் சுற்றுலா. சேகர் பாபு படகு சவாரிலாம் விடுறாரு. இவர் வந்து கடவுளை வேண்டியிருக்காரு, நல்லபடியாக இந்த தேர்தல் முடியணுமே, பிரச்சனை இல்லாமல். ஏன்னா கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்லாம் எவ்வளோ பெரிய சோதனையை அவர் தாங்கி வந்தார்னு தெரியும். ஸோ அதனால் அவருக்கு இந்த தேர்தல் நல்லபடியாக முடியணுமே. வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறங்க, அதுக்காக அவர் ஒன்று இப்போ போகிறாருன்னு நான் நினைக்கல. அவ்வளோ சீப் இல்லை அவர். கடவுளே நான் ஜெயிச்சு முதல்வராக ஆகணுன்றதுக்காக விஜய் போகிறாருன்னு நினைக்கல. இந்த தேர்தல் நல்லபடியாக முடியணும், எந்த சிக்கலும் இல்லாமல், யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல், அப்படின்ற அடிப்படையில் ஒரு பிரார்த்தனை நேர்த்தி கடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த அடிப்படையில் ஒரு கோயிலாக போகிறாரு. இன்னைக்கு காலையில் வந்து அவர் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கார். இதையே எலெக்ஷன் முன்னால் போயிருந்தாருன்னா கதை கட்டியிருப்பாங்க. அரசியலுக்காக பண்ணுறாங்க. அதாவது இந்துக்கள் ஓட்டை வாங்க பண்ணுறாரு, முஸ்லீம்கள் ஓட்டை. ஆனால் ஸ்டாலின் வந்து கிறிஸ்துவ பேராயர்களெல்லாம் சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது வந்து மதச்சார்புக்கு எதிரானதில்லை. சேகர் பாபு வந்து முருகன் மாநாடு நடத்தலாம், 4000 குடமுழக்கு நடத்தினேன்னு சொல்லிக்கிட்டு பெரியாரின் சீடர்கள் அதை பிரபலப்படுத்திக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் அதை செஞ்சாருன்னா உடனே இவரை வந்து பாருங்கள் ஓட்டுக்காக மத உணர்வை தூண்டுறாருன்னு எவனாவது ஒரு போய் பிஎல்ஐ கேஸ் கூட போடுவாங்க. இப்போ இந்த குழந்தைகள் விஷயத்தெல்லாம் பாருங்களேன், சைல்டுங்களை, அதாவது சில்ட்ரனை யூஸ் பண்ணிட்டா, அவராக யூஸ் பண்ணார். நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து அந்த டேர்மை எடுத்தே வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கிறாரு. அது வந்து சட்டப்படியும் வந்து குற்றம், தேர்தல் ஆணையமே வந்து சொல்லியிருக்கு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் விஜய் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. எங்க குழந்தைகளை நக்கீரன் கோபால் வந்துங்க ஒரு திமுகவினுடைய சொம்பு தூக்கிங்க. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறது வந்து தகுதி இல்லாத ஆள். ஜேர்னலிஸ்ட்ன்றவன் நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் குறிப்பாக மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், ஆளும் ஆட்சியை அரசை கேள்வி கேட்கணும். கடந்த 6 வருஷம் 7 வருஷத்தில் அவர் எந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காரு, எந்த மக்கள் பிரச்சனை பேசியிருக்காருன்னு ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் பாருங்கள். அரசுக்கு ஜால்ரா அடிக்கிறது, அரசுக்கு வந்து லாலி பாடுற தவிர அவருக்கு கிடையாது. அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் எந்த குழந்தையை மிஸ்யூஸ் பண்ணார்? அவர் பரப்புரையில் என்ன சொன்னார்னா, நந்தனத்தில் கடைசியாக ஏப்ரல் 21 நினைக்கிறேன், அன்றைக்கி தானே பிரச்சாரம் ஓய்ந்தது. அந்த ஓயும்போது அப்போ அவர் பேசும்போது சொன்னார், அவங்க கட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மத்தியில் தான் பேசினார்.
அது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். அதை ரிலே பண்ணாங்க எல்லா டிவியும். நானும் அப்படி தான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நமக்கு எப்படிலாம் ஓட்டு வரும், வாட் ஆர் ஆல் த ப்ராபபிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம என்னெல்லாம் பண்ணணும் போது அவர் ஒரு பாசிங் ரிமார்க் சொன்னார். நமக்காக குட்டீஸ்லாம் கூட வேலை செய்வாங்க, பிள்ளைங்கள்லாம் கூட வேலை செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு ஜோவியலாக சொன்னார். நம்ம சின்ன பசங்கள்லாம் அப்பா அம்மா டேடி அங்கிள்லாம் விடக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து மாமா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு போய் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு தமாஷா சொன்னார். ஏங்க இதெல்லாம் இதெல்லாம் சட்டத்தை பிரித்து சட்டத்தை அப்படியே நுணுக்கமாக பேசுகிற இந்த நக்கீரன் கோபால் ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 4000 ஓட்டுக்கு பணம் கொடுத்தானுங்களே திமுக அதிமுக ஆளுங்க. அது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டதா? ஓட் ஃபார் இது கேஷ் ஃபார் ஓட்டு. இது இந்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. இந்த பரிசு பொருள், நான் கரூரில் ஒரு டிரைவர் பார்த்தேன், நான் கரூருக்காரன். அவர்கிட்ட நான் வந்து ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு நான் போகும்போது அந்த கேபில் போனேன் 2 நாளைக்கு முன்னால். அவர் கரூருக்காரன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், பரவாயில்லையா நல்லா ஆளுங்க கரூர் ஆளுங்க, என்ன சார் பாராட்டுறீங்க, வஞ்சக புகழ்ச்சியா என்னன்னு கேட்டார். இல்லைப்பா, உண்மையிலே போன வருஷமும் கரூர் மாவட்டம் தான் டாப் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது ஓட்டில் பதிவில். இந்த வாட்டியும் டாப்பில் இருக்கீங்க, நீங்கள் 90 கிட்ட இருக்கீங்க, பரவாயில்ல, நல்ல வெல் எஜுகேட்டட் அவேர்னஸ் இருக்குன்னு. அட நீங்கள் வேற சார், 40,000 ஒரு ஓட்டு கொடுத்தா யார் சார் ஓட்டு போடாமல் இருப்பாங்கன்னாரு. தூக்கி வாரி போட்டுச்சு. 40,000 என்னையா சொல்கிறேன்னா, சார் திமுக சார்பாக 1/4 சவரன் கோல்டு கொடுத்தாங்க, 6,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதிமுக சார்பாக 1/2 சவரன் சில்வர் கொடுத்தாங்க, 5,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. நீங்கள் இன்றைக்கி ரேட்டில் இது மதிப்பட்டுங்க 40,000. நாங்கள் ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா சார்? ஓட்டு போடுறது எங்கள் இஷ்டம். ஆனால் ஓட்டு போடாமல் இருந்தால் அவன் கண்டுபிடிச்சிட்டு வந்து கேட்பான், இல்லை நீ ஏன் ஓட்டு போடலன்னு. அதுக்காகவே எல்லாரும் போய் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இதுக்காக பணம் வாங்கினதுக்காக ஓட்டு போடல, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் போலிங் சொல்கிறீங்களே ஏன் நம்பர் 1, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் ஐ வாஸ் திங்கிங் விஜய் ஃபேக்டர் எஸ்ஐஆர் ஃபேக்டர் தான் இந்த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கும் நம்பர் ஆஃப் ஆக்சுவல் ஓட்டர்ஸ் அதிகமானதுக்கும் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஆள்கிட்ட பேசின பிறகு தான் இது ஒரு காரணம் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட், ஒரு உற்சாகம் தானே. ஆமாங்க, கரூரில் நடந்தது. அந்த ஒரு டிரைவர் பிலாங்ஸ் டு கரூர், அவர் என்கிட்ட சொன்னப்போ தான் எனக்கு இது இப்படி ஒரு பரிமாணம் இருக்குது, முப்பரிமாணம் மாதிரி இருக்குது. ஓட்டு அதிகமானதுக்கு பல காரணங்கள் இருக்குது. விஜய் ஃபேக்டர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். பட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ தேர், லைக் எஸ்ஐஆர், பணம் கொடுத்தது, இன்டியூஸ்மெண்ட் பண்ணது, இது மாதிரியும் இருக்குது அப்படின்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நக்கீரன் கோபால் மாதிரி ஆளுங்க நியாயமான ஆளாக இருந்தால் 234 தொகுதியிலே பணம், அதுவும் கோயம்புத்தூர் தெற்குலெல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்தாராம் செந்தில் பாலாஜி. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் எந்த சட்டத்தில் அனுமதிச்சிருக்காங்க? இதெல்லாம் ரொம்ப அயோக்கியதானம் இல்லையா? ஜனநாயகத்தை பணநாயகம், இதை குறித்து அவர் காணொளி போட சொல்லுங்களா, போடுவாரா? நியாயம் இல்லாத ஆட்கள், நடுநிலை இல்லாமல் ஆட்கள், அவங்க வாங்கின காசுக்கு கூவுறாங்க, அவ்வளோதான் நான் எடுத்துக்கிறேன். நக்கீரன் கோபாலெல்லாம் இதுக்கு மேலே நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணாக்க வேணாம். விஜய் அவர்கள் ஒரு ட்ரெஸ் கோடு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதை இளைஞர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை எல்லாரும் ஓகே விஜயோட கோடு அப்படின்னு தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, பிஜேபியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸோட ட்ரெஸ் கோடை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சிருக்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். நீங்கள் பரவாயில்ல, இதாவது ஆர்எஸ்எஸ் கோடுறாங்க. ஒரு ஆள் திமுகவுக்காக பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஊடகவியலாளர், நான் ஒரு பேரை புதுவெளியில் சொல்ல விரும்பலை, அவர் ஒரு காணொளி போட்டிருக்கார், நான் பார்த்துட்ருக்கேன். அவர் எந்த அளவுக்கு போயிட்டார்னா, தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு காரணம், ஜெயிக்க போதான் காலங்காலமாக திமுகவுக்காக பேசிகிட்டு இருக்கிறவர் அவர் சொல்கிறார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, தாவேக்கா ஜெயிக்க போது அதுக்கு காரணம் பாஜக இவிஎம்ஸை மிஸ்யூஸ் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்குது. ஏன் அவரை ஜெயிக்க வைக்குதுன்னா, பாஜகவை ஜெயிக்க வச்சா தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்களாம், ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருமா. அதனால் தாவேக்காவை ஜெயிக்க வச்சா திமுகவை தோக்கடிச்ச மாதிரி ஆகிடும்.
நம்ம ஆள் வந்து ஜெயிச்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவிஎம் எல்லாம் ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நடக்க போகுது பாருங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு. எனக்கு என்ன சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரில. ஏன்னா அதாவது கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு வெண்ணெய் உருகி கண்ணை மறைக்கும் போது போய் பிடிச்சிக்குவானா நான் ஒரு முட்டாள். ஏன்னா நீ வெண்ணெய் வைக்கும் போதே பிடிக்கலாம. அதுபோல் அப்படி பண்ணுறவங்க ஏடிஎம்கேக்கு அதை ஹெல்ப் பண்ணி என்டிஏக்கு வெற்றியாக்க மாட்டாங்களா? அதாவது தேர்தல் ஆணையம் முறைகேடுகளில் ஈடுபடுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநில தேர்தல்களில் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்பட ஆதாரங்களோடு குறை சொல்லியிருக்காரு. வரலாற்றில் இந்திய சுதந்திர வரலாற்றில் 2வது முறையாக திரும்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்போ திருப்பி கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள். இது போல் ஒரு மானங்கெட்ட பெயர் கெட்ட ஒரு நடுநிலை தவறிய ஒரு தேர்தல் ஆணையரை நம் நாடு கண்டதில்லை. ரொம்ப பார்ட்டிசான், ஒன் சைடட். அதாவது வந்துங்க சீஃப் மினிஸ்டர் அதை பிரைம் மினிஸ்டர் தேர்தலெலாம் நடந்துகிட்டு இருக்குது, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. நாளைக்கு தான் அது முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அந்த இது வெஸ்ட் பெங்காலில் லாஸ்ட்டு. ஆனால் திடீர்னு ஒரு மக்களவையில் இந்த மகளிர் மசோதா ஒன்றை கொண்டு வந்து தோத்த உடனே பொதுமக்களுக்கு பேச்சுன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் ப்ராட்காஸ்ட்டுன்னு டிவி வானொலியில் ஒரு பேச்சு பேசினார். அதில் அப்பட்டமாக காங்கிரஸ் கட்சியை திட்டி காங்கிரஸ் தான் மகளிருக்கு இது தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டுருக்குங்க. ஒரு அரசின் ஒளிபரப்பு சாதனங்களை இவ்வளோ கிரேவாக மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இதை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவரையில் இந்த பிரதமர் நரேந்திர மோடி மேலே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? அவ்வளோ அத்துமீறல் பண்ணுறாரு. மோசமாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை திட்டுறாரு, குறிப்பிட்ட கட்சியை கேவலமாக பேசுகிறாரு, பொய்யாக பேசுகிறாரு. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் முறைகேடில் ஈடுபடாது என்பது என்னுடைய கருத்து அல்ல. த மோஸ்ட் காம்ப்ரமைஸ்டு எலெக்ஷன் கமிஷன் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது அதிமுகவோடு கூட்டணி இருக்கும்போது அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணாதான், தனக்கு ஹெல்ப் பண்ணிக்காதான். ஏன்னா அதெல்லாம் நம்பகத்தன்மையை கேள்வி ஆயிடுவோம், மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால தாவேக்காவுக்கு போட்டா அது மக்கள் ஆதரவு இருக்குது, அவர் ஜெயிச்சுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒத்துக்குவாங்களாம். என்னங்க இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 நாளா இவங்க கதறல்கள் கேட்டால் உள்ளுக்குள் உதறல் ஏற்பட்டிருப்பது எனக்கு தெரிகிறது திமுக ஆட்களுக்கு. செந்தில்வேல் அவர்கள் கூட ஒரு வீடியோல சொல்றாங்க, எடப்பாடி தொகுதியில விஜய் அவ்வளோ ஆக்ரோஷமாக அன்னைக்கு பேசினாரு. இருந்தும் அவர் என்ன ஒரு டோன் எடுக்கிறாருன்னா, இதுல பிஜேபியோட சமரசம் இருக்கு, விஜய் கூடயும் கலந்து பேசி நீங்க அங்க இருந்து உங்க ஆளை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவரை வெளியே போக வச்சு அந்த இடத்துல எடப்பாடியில அதிமுக தான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட வேலை தான் அது. இதுல விஜய்க்கும் உடன்பாடு இருக்கு, அப்ப பிஜேபியோட அவர் க்ளோஸ் கனெக்ஷன்ல தான் இருக்கிறாருங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. சரி, அதிமுகவுடைய ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைக்க விஜயோட காம்ப்ரமைஸ் பண்ணுற பிஜேபி சாத்தூரில் நிற்கிற அவங்க கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை எதிர்க்கிற தாவேக்கா வேட்பாளரை வாபஸ் வாங்க பேச மாட்டாங்களா? என்னங்க இது கூத்து? அந்த அருண்குமார்ன்ற ஆள் துரோகி ஆகிட்டான். கோபிச்செட்டி நம்ம செங்கோட்டையன் தான் அவன் பேரை சொல்லியிருக்காரு. ஏன்னா மேற்கு பகுதிக்கான பொறுப்பாளர் அவர் தான், மேற்கு மண்டலம் தாவேக்கால. அப்போ அவர் சொன்னதை தான் விஜய் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. விஜய் ஒன்று டைரெக்டாக அந்த அருண்குமார் யார் என்னெல்லாம் தெரியாது. ஸோ அந்த அருண்குமாரை எவ்வளவு பயம் இருந்தால் எடப்பாடியில் பழனிசாமி விலைக்கு வாங்கிட்டார், பல கோடிகள் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டார். முன்னாலேயே பேசி ஒரு டீல் போட்டதால தான் அவன் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கான்னா, நார்மலாக கட்சி தாவேக்கா சார்பாக டம்மி வேட்பாளர் ஒருத்தர் போடுவாங்க, வேற ஒரு ஆள் தான் போடுவாங்க கட்சிக்காரனை. ஆனால் அவன் ஒய்ஃபையே போட்டுட்டு அந்த மனுதாக்கல் பரிசீலனை பண்ணும்போது தலைமறைவாயிட்டான். எங்கே இருக்கான்னு இன்னி வரைக்கும் தெரியாது. புரியுதா? அதனால ஏதோ தாவேக்கா அதெல்லாம் பண்ணுச்சுன்ற மாதிரி இப்போ பண்ணது பூரா எடப்பாடி. அவருக்கு அந்த அளவுக்கு பயப்பீதிங்க. தான் ஆட்சி கிட்சி தான் எம்எல்ஏ இல்லைன்னா
அது யோசித்து பார்க்கவே அவருக்கு பயமாக இருக்குது. ரெண்டும் நடக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். அதனால் இந்த எடப்பாடி தொகுதியில் நடந்த குளறுபடிக்கு மெயின் ரீசன் அந்த கன்சர்ன் பர்சனுடைய துரோகம், பிட்ரயல். அவனை ராங்காக ஜட்ஜி பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண செங்கோட்டையன் தவறு தான். இதில் பெரிய அரசியல் ஐடியாலஜிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க.